ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், தற்போது ஓபிஎஸ் உடன் யார் யார் உடன் இருக்காங்க? முழுமையான விவரங்கள் என்ன? ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆதரவோடு சுயேட்சை வேட்பாளராக ஓ பன்னீர்செல்வம் இன்று ராமநாதபுரத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இவருடன் மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர், பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன், அமமுகவினுடைய மாவட்ட செயலாளர் முனிசாமி ஆகியோர்கள் உடனிருந்தனர். இவர் இன்று ராமநாதபுரம் எல்லையான மரிச்சிக்கட்டி எல்லையில் செல்வ விநாயகர் ஆலயத்தில் தனது வேட்புமனுவை வைத்து சிறப்பு பூஜை செய்து அந்த வேட்புமனுவில் கையெழுத்திட்டு தனது பிரச்சார வாகனத்தில் ராமநாதபுரத்துக்கு வருகை தந்து ராமநாதபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலர் விஷ்ணு சந்திர முன்னிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விவரங்களுக்கு நன்றி சரவணன். விருதுநகர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் திரையில் பார்க்கிறோம். எங்கிட்ட வாங்கிக்கோங்க போட்டு எங்க கெடுக்காங்க மீடியா வர்றது இந்த மீடியாவில் வர பண்ண போறேன். அப்படியே இல்லைங்க ஒரு நிமிஷம். காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் அலுவலர் சங்கீதாவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் ராமசீனிவாசன், பாஜக வேட்பாளர். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கிறோம். அவர் யாருங்க? அவர் இங்க வர சொல்லுங்க. எல்லாம் கிட்ட இருக்கா அவரு? கேமரா உள்ள வந்து சிவா கேமரா உள்ள வருது. சிவா கேமரா உள்ள வருது. வெளியே போய்க்கிறேன். நீங்க எடுங்கப்பா, வெளியே போய் எடுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.